ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பூண்டு குழம்பு வைக்க போகிறேன். பூண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் பூண்டு, வெங்காயம், 2 பச்சை மிளகா, 3 தக்காளி. தாளிக்கிறதுக்கு சோம்பு, வெந்தயம், கடுகு, ஒரு நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுருக்கேன் தண்ணியில். கொஞ்சம் எண்ணெய் தூக்கலாகவே இருக்கட்டும். தாளிக்கிற சாமான் எடுத்து வச்சுருக்கோம்னா அதில் போடணும். வெங்காயத்தை போடணும். அடுத்து பூண்டு, பச்சை மிளகா, மூணையும் போட்டு நல்லா சிவப்பாக வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போடணும். தக்காளி கொஞ்சம் 2 நிமிஷம் வதங்கணும். ஒரு 2 டீஸ்பூன் அல்லது 3 டீஸ்பூன் அதில் போட்டோம்னா போதும். எண்ணெயில் சேர்த்து இப்படியே வதக்கி விட்டுருணும். வச்சுருக்கிற புளியை அதில் கரைச்சி ஊற்ற வேண்டியது. அதுக்கு முன்னாடி லைட்டாக அப்படி ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொதிக்கும். பூண்டு குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட வேண்டியது.